ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் இருக்குது. இந்த ஒரு எழுத்துக்களில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இந்த 2 லைன் நோட்டில் வந்துட்டு எப்படி ரொம்ப அழகாக நீட்டாக எழுதுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2 லைன் நோட்டில் வந்துட்டு பழகிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீட்டாக எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா ரூல்டு நோட்டில் உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு அழகாக வந்துட்டு வந்துடும். எந்தெந்த மிஸ்டேக்லாம் வந்துட்டு இதில் தவிர்க்கலாம், எப்படி எழுதலாம் அப்படின்றத மட்டும்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க இப்போவே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இக்கு வந்துட்டு பெரும்பாலும் எப்படி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மேலே ஓவரில் பார்க்குற மாதிரி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ஃபார்மேஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜே மாதிரி வந்துட்டு வரும். அந்த ஜேவை வந்துட்டு அப்படியே மடக்கி விட்ருங்க. இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காவா வந்துட்டு வரும். மேலே ஒரு புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா இக்கு வந்துட்டு வரும். ஸோ அது அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு பெரும்பாலும் எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லைனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடை டச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு எழுதுவாங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோட்டுக்கு பாதி வர்றாப்பில் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறமா இங்கேருந்து ஒரு கர்வ் வந்து இப்படி மேலே வர்றாப்பில் போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனு, அப்புறம் ஸ்லீப்பிங் லைனு, அப்புறம் நெக்ஸ்ட் லைனில் வரும்போது பாதி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கர்வ், ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து இங்கேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைனு, அப்புறமா ஒரு ஸ்ட்ரைட் லைனு. இப்போ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஞாபகம் வந்திருக்கு, மேலே புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு கோடை டச் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க ஸ்ட்ரைட் லைனு. ஸோ அப்படி வந்துட்டு போடக்கூடாது. எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்க இல்லையா, அதை வந்து இந்த 2 கோடில் பாதி அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஜே மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. ஜே மாதிரி போட்டு அப்புறம் அப்படி இப்படின்ட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இச்சு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு போடணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த இஞ்சி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த சர்க்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோட்டை அடைக்கிற மாதிரி வந்துட்டு போடுவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு போடக்கூடாது. எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்துட்டு இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு மேலே ஒரு ஒத்த கொம்பு போடுறாப்பில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அப்புறமா ஒரு 2 போட்டிங்கன்னா எப்படி போடுவீங்களோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 சேர்ந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஞாபகம் வந்துட்டு வந்திருக்கு. இதுக்கு மேலே புள்ளி வச்சிங்கன்னா இஞ்சி வந்துட்டு வரும். நெக்ஸ்ட்டு இட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறமா வந்துட்டு இந்த கோட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் வந்துட்டு போட்டுட்டு டாப் போட்டுக்கோங்க. அப்புறமா மேலே புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா இட்டு வந்துட்டு வந்துடும். வந்துட்டு இன்னும் வந்துட்டு எழுதலாம். இன்னும் எழுதும்போது இந்த மொதல் சர்க்கிள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கோடை அடைக்கிற மாதிரி வந்துட்டு போடுவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு நீங்கள் போடக்கூடாது. அதுக்கு பதில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக வந்துட்டு ஒரு சர்க்கிள் போட்டு மேலே ஒரு ஒத்த கொம்பு போடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி, அப்புறமா மறுபடி இங்கேருந்து ஒரு ஆறு மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு வரும். இப்போ எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு ஓவல் லைன் மாதிரி போட்டு மறுபடியும் ஒரு ஓவல் லைன் மாதிரி போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருங்க. நான் வந்துட்டு வரும். இப்போ அது மேலே புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சுழி இன்னும் வந்துட்டு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடையும் வந்துட்டு கீழே இந்த கோட்டில் வந்துட்டு முட்டை விடக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம்னா, ஸ்ட்ரைட் லைனு ஒரு ஸ்லீப்பிங் லைனு, ஸ்ட்ரைட் லைன் வந்துட்டு பாதி தான் இருக்கணும். அதுக்கப்புறமா ஜே மாதிரி போட்டு அப்புறமா அப்படி வளைச்சி இப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் பாதி, அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைனு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இத்து வந்துட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்து போடுவோம்.
இந்த போடும்போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 கோடுமே வந்துட்டு இந்த கோடை டச் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோட்டை வந்து டச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்லீப்பிங் லைனு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பாதி தான் வரணும். அப்புறம் அப்படியே கீழே வந்துடும் ஒரு கர்வ் லைன் வந்து. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனு, அப்புறம் ஸ்லீப்பிங் லைனு, ஒரு பாதி லைன் போட்டு அப்புறமா அப்படியே அங்கேருந்து அப்படி கீழே இறக்கிங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டாப் மட்டும் வந்துட்டு போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, ஒரு ஸ்லீப்பிங் லைனு, அப்புறமா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இப்போ வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வந்துடும். பட் இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போட மாட்டாங்க கோடை வந்துட்டு. சும்மா அப்படின்னு கப்பல் மாதிரி வந்துட்டு இப்படி விரித்து போடுவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு போடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இம்மு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்மேஷன் இல்லாமல் இந்த கோடை டச் பண்ணாமல் வந்துட்டு போடுவாங்க. ஸோ இந்த இம்மு வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டாப் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூவை வந்துட்டு தலைகீழாக போட்டால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு டாப் போட்டுட்டு இப்போ இந்த யூவை வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா இம்மு வந்துட்டு ஒரு சிலர் அப்படியே ஒரு டபிள்யூ மாதிரி போடுவாங்க. டபிள்யூ மாதிரி வந்துட்டு போடக்கூடாது. ஆக்சுவலாக இதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு யூ மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு பா வந்துட்டு போடணும். இந்த ரெண்டும் வந்துட்டு சேர்ந்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக வரும். யூவில் வந்துட்டு ஒரு பாதி மாதிரி போட்டுட்டு அப்புறமா ஒரு பா போடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஃபார்மேஷன் இல்லாமல் கோடில் டச் பண்ணாமல் எப்படி போடுவாங்க. அது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்லீப்பிங் லைனு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் போட்டு அதிலேருந்து பாதியாக வந்துட்டு கீழே இறக்கிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனு, அப்புறம் ஸ்லீப்பிங் லைனு, அப்புறம் முக்கால் தூரத்துக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கிடட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்றது வந்துட்டு பார்க்கலாம். சின்னதாக வந்துட்டு ஒரு ஒத்த கொம்பு மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு போடுங்க. அதாவது இந்த இடத்துல வந்துட்டு 2 கோடையும் டச் பண்ணியிருக்கக்கூடாது அந்த சர்க்கிள் வந்துட்டு. அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூ போடுங்க. யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு வரும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒத்த கொம்பு மாதிரி போட சொன்னேன்னா அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த யூ போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு வரும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த சர்க்கிள் போடும்போது இந்த 2 கோடையும் அடைச்சிக்கிட்டு போடுவாங்க. அது மாதிரி போடக்கூடாது. எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இந்த ஒத்த கொம்பு மாதிரி வந்துட்டு போடுங்க. அப்புறமா ப்ளஸ்ஸு பா வந்துட்டு போடுங்க. பா வந்துட்டு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு வரும். எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒத்த கொம்பு மாதிரி போட சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறமா இந்த பா வந்துட்டு போடுங்க. இந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி கரெக்டாக எழுதுறது அப்படின்றது வந்துட்டு பார்க்கலாம். வந்துட்டு போடும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே வர்ற அந்த சுழிச்சு விடுறத வந்து சரியாக வந்துட்டு பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டாப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா யூவை வந்துட்டு தலைகீழ போட்டால் எப்படி இருக்குமோ ஸோ அதை அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கீழே வர்ற அந்த சுழி வந்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கணும். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் போட்டு அப்புறமா இப்போ இந்த யூ போட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா இந்த எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து 2 கோட்டை அடைக்கக்கூடாது. ஒத்த கொம்பு வந்துட்டு போட்டுக்கோங்க. ஒத்த கொம்பு மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு பாவம் வந்துட்டு தலைகீழ போட்டால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணிங்க. வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு வரும். அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து தப்பாக போடுவாங்க. கீழே வந்துட்டு ரொம்ப இறக்கியிருப்பாங்க, இல்லை அந்த கோட்டில் வந்துட்டு ஒட்டியிருக்காது. அதை வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு யூவை வந்துட்டு தலைகீழ போட்டால் எப்படி இருக்குமோ அதை போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு சின்னதாக அந்த யூவிலே ஒரு பாதி வந்து கீழே இறங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவை தலைகீழ மாதிரி போட்டுட்டு அப்புறமா ஒரு சின்ன ஒரு யூவோட ஒரு செமி மாதிரி வந்துட்டு போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு வந்துடும்.
இந்த சர்க்கிள் வந்துட்டு 2 கோடையை வந்து டச் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு ஒரு ஒத்த கொம்பு மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க. அதில் ஒத்த கொம்புலேயே பாதி வர்றாப்புல போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு 6 போட்டிங்கன்னா எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டு இப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அதாவது இது வந்துட்டு ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும், ஆனால் அது கிடையாது. இப்போ இதை வந்து நீங்கள் ரூல் நோட்டில் எழுதும்போது உங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த நோட்டில் வந்துட்டு ட்ரைனிங் எடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ரூல் நோட்டில் உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துட்டு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஒரு வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஆனால் அவனை வந்துட்டு பெர்ஃபெக்டாக எப்படி அழகாக எழுதுறது அப்படின்றத வீடியோவாக போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். தேங்க்யூ.